வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் மாசி மாத தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு புனித நீர் ஊற்றி திருமஞ்சனம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் வழிநடத்த திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமஞ்சனத்திற்கு பின்னர் உற்சவர் சக்கரத்தாழ்வார் திருக்குளத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் புடைசூழ வேத மந்திரங்கள் ஒலிக்க குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. பக்தர்கள் திருக்குளத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மாசி மகத்தை முன்னிட்டு இன்று காலை தெப்ப திருவிழா நடைபெற்றது. நள்ளிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். இன்று மாசி மகத்தை முன்னிட்டு காலை 10:42 மணிக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இன்று சந்திர கிரகணம் என்பதால் நேற்றிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் திருக்குளத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். நாளை காலை தீர்த்தவாரி, இரவில் தங்க பல்லக்கில் சுவாமி மூலஸ்தானம் எழுந்தருளலுடன் விழா நிறைவடைகிறது. பக்தர்களின் வாகனங்கள் நேற்று மாலையில் இருந்தே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்றன. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் சென்றனர். மலைக்கு மேல் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி கோஷம் எழுப்பினர். சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு தீபாராதனை காட்டினர். முன்னதாக கோயிலுக்கு கோதானம் வழங்கினர். வள்ளியை மனம் முடித்த முருக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர் மற்றும் மேலூர் ஒருபோக விவசாயிகள் சங்க தலைவர், துறவியர்கள் சங்கம் என 5 நபர்கள் தீபாராதனை காட்டி பௌர்ணமி கிரிவலத்தை தொடங்கி வைத்தனர். நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லி இன்னைக்கு முருக பக்தர் கிரிவல அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அழைப்புக்காக நாங்கள்லாம் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு கூட நீதிமன்றமானது குறைஞ்சது மேலே அந்த தீபத்தூணுக்கு பூவாதும் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை. இந்த அரசாங்கமானது ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசமா இருக்குது. முழுக்க முழுக்க இந்துக்கள் மாத்திர விரோதமா இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இந்த தீபமேத்தர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் போட்டுவாங்க. இல்லை, இது நீதிமன்றம் சொல்லியிருக்குது.
நீதிமன்றம் வந்து மேல தெய்வ மேத்தம்னு சொல்லி இருக்குது, அதை அமல்படுத்த சொல்லி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மேல தெய்வ மேத்தோன்னு இந்துமணி போராடிட்டு இருந்திருக்குது. இந்துமனுடைய தலைவர் ராஜகோபால் அவர்கள் இந்த தெய்வ மேத்தோனுக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, தேர்தலுக்காக இல்லை, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி காசி ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி ஸ்ரீ விஸ்வநாதர் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி இரவு கோயில் படித்துறை ஸ்வேத நதி கரையில் ஸ்வேத ஆரத்தி பூஜை நடைபெற்றது. இதில் அனைத்து வித தீப விளக்குகளை வைத்து பௌர்ணமி நிலவிற்கும் ஸ்வேத நதிக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்கள் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தனர். ஸ்வேத நதியில் எப்போதும் நீர் நிரம்பி பெருக்கெடுத்து செல்லவும் ஆண்டு முழுவதும் நீர் வழிந்தோடி செல்லவும் விவசாயம் செழிக்க வழிபாடு நடந்தது. தொடர்ந்து நடராஜருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜ சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா குழு சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. கீழே பார்த்து வாங்க, கீழே கொஞ்சம் பார்த்து வாங்க ஐயா. ஒளிவிளர் விளக்கே ஒருத்தினா ஒன்றே உணவு சோல் கடந்ததோ